ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட் ஆர்டர் தான் நம்ம இப்போ மேக் பண்ணிக்கிட்டே நம்ம வாட்ஸ்அப்பில் வந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க வந்து 4 ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஆல்ஃபபெட் பீட்ஸும் யூஸ் பண்ணணும் அண்ட் வித் சாமும் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இனிஷியல் சாமும், அதாவது ஆல்ஃபபெட் சாமும் யூஸ் பண்ணி இவங்க வந்து ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணி அழகாக அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் சின்ன சின்ன மாடுலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆர்டர் நம்ம வந்து இப்போ மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து சில்வர் செயினில் வந்து அவங்க வந்து ஆல்ஃபபெட் கோல்டு வித் பிளாக் சாம் வந்து யூஸ் பண்ணி அவங்க ஹேங்கிங்ஸ் கேட்டாங்க. அதே மாதிரி ஸ்டோனில் வந்து மூன் ஸ்டார் அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரேஸ்லெட் பண்ண போகிறோம். நான் வந்து இதுக்கு வந்து சில்வர் செயின் தான் யூஸ் பண்ணுறேன். அவங்க ஓகேன்ட்டாங்க. அவங்க கோல்டு செயின் வேணால் சில்வர் செயினில் கோல்டு சாம் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டாங்க. ஸோ அது வந்து நான் 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சாம் பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து கோல்டில் இருக்கும். உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ அந்த இனிஷியல் கூட நீங்கள் உங்களோட நேம் ஸ்டார்ட் ஆகிற லெட்டர் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஹேங்கிங்ஸில். அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த ப்ரேஸ்லெட் கேட்டிருந்ததுனால அவங்களே வந்து இது எல்லாமே என்னென்ன ப்ராடக்ட்ஸ், எது சில்வர் வேணும் எது கோல்டு வேணுங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஆர்டர் தான் நம்ம இப்போ மேக் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் ஸ்டார் சாம். இது வந்து லக்ஸரி சாம்னு சொல்லுவாங்க. இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸ்க்காக 4 ஃப்ரெண்ட்ஸோட லெட்டர்ஸ் வந்து அதை வந்து பீட்ஸ் ஆட் பண்ண சொன்னாங்க. இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் SAA அப்படிங்கிறத ஒரு 4 லெட்டர்ஸ் வந்து நான் இதில் பீட்ஸில் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் இந்த ப்ரேஸ்லெட் நம்ம மேக் பண்ண போகிறோம். இது நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற 0.8 எலாஸ்டிக்கில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரேஸ்லெட் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு காம்போ ப்ரேஸ்லெட்டும் கிடைக்கும், சிங்கிள் ப்ரேஸ்லெட்டும் கிடைக்கும், பல்க் ப்ரேஸ்லெட்டும் உங்களுக்கு நான் பண்ணி தருவேன். ஸோ அடுத்தது நம்ம வாட்ஸ்அப்பில் வந்த கொஷின்ஸை வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நம்ம அதுக்கான ஆன்சரையும் நம்ம சொல்லுவோம். இப்போ வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க, நானும் வந்து ப்ரேஸ்லெட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், மினிமம் ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பட் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது தெரில, எப்படி நீங்கள் சேல் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி ஆர்டர் வருதுன்னு கேட்குறீங்க. எப்படி ஆர்டர் நம்ம வந்து எடுக்கிறது தான் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். நம்ம தேடி ஆர்டர் வராது. இப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ நம்ம ஆர்டர் எடுக்கிறத வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம், ஆஃப்லைன், ஆன்லைன். இப்போ நம்ம வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைரெக்டாகவே ஆன்லைனுக்கு போயிட முடியாது. அப்படி போனீங்கனாலும் ஸ்டார்டிங்லேயே ரீச் கிடைக்காது. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஒரு ப்ரேஸ்லெட் ஆர்டரும் எனக்கு ஆன்லைனில் கிடைக்கல. ஸோ ஆஃப்லைனில் தான் எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் ஆன்லைனில் ரா மெட்டீரியல்ஸ் ஆர்டராக இருக்கட்டும், இப்போ ப்ரேஸ்லெட் ஆர்டராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கிடைக்கிது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சுங்க, ஆஃப்லைன், ஆன்லைன். இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க நியர்பையில் வந்து சின்ன சின்ன ஃபேன்சி ஸ்டோர்ஸு அவங்கள்ட்டலாம் கொண்டு போய் உங்களோட நீங்கள் மேக் பண்ண மாடல்ஸை வந்து அவங்கள்ட்ட வந்து காமிக்கலாம். காமிச்சு வந்து நீங்கள் வந்து சில பேர் யோசிப்பாங்க, இதை ஆல்ரெடி நம்ம நிறைய ஸ்டாக் வச்சுருப்பாங்க, இந்த பணம் கொடுத்து ஸ்டாக் வாங்குகிற அளவுக்கு அவங்க யோசிப்பாங்க. நீங்கள் இப்படி கூட உங்களுக்கு சொல்லலாம், நான் இந்த ப்ரேஸ்லெட் வந்து இங்கே வச்சுட்டு போகிறேன், இந்த ப்ரைஸ் சொல்லுங்க, சேல் ஆணுச்சுன்னா என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. மினிமம் உங்கள்கிட்ட ஒரு 10 ப்ரேஸ்லெட் வாங்கினா ஒரு வித்தவுட் சாம்னா அவங்க மினிமம் ஒரு 30 ருபீஸ் அது ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு 300 அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அது விற்குமா விற்காதாங்கிற அவங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லலாம், ஒரு 5 பீசஸ் நான் இங்கே வச்சுட்டு போகிறேன், அது சேல் ஆச்சுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் நம்பரை கொடுத்துட்டு வரலாம். ஸோ அப்போ வந்து சேல் ஆச்சு அப்படின்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் டெய்லி அந்த சைடு போகிறீங்க, நியர்பை தான் இருக்கீங்கன்னா கொஞ்சம் விசிட் பண்ணி என்னன்னு கேட்கலாம். இது வந்து நோயிங் பர்சனாக இருந்தால், அதாவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அதை வச்சுட்டு போகிறதுக்கு கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் நோயிங் பர்சனாக வந்து கொஞ்சம் அந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸில் நியர்பையாக நீங்கள் ரெகுலராக வாங்குவீங்கல்ல ஒரு கடை,
கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் நியர்பையில் ஏதாவது ஒரு சம்திங் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு தான் இருப்போம். ஸோ அவங்கள்ட்ட ரீச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அது ஒரு ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் உங்கள் கான்டாக்ட்ஸில் உள்ளவங்களுக்கு முதல்ல எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவல் மெசேஜ் போடுங்க. நான் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ், நீங்கள் பிரேஸ்லெட் தான் கிடையாது, இன்விசிபிள் ஜுவல்லரி பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ரெசின் ஆர்ட் பண்ணலாம், கீ செயின்ஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் சேல் பண்ணலாம். நீங்கள் எதுவாக இருக்கட்டும், இதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் மெசேஜாக ஃபஸ்ட்டு போடுங்க. இந்த மாதிரி நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறேன், இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் நான் செய்கிறேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட வந்து கலெக்ஷன் வேணும்னா என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து டெய்லி பாருங்கள். எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக ஃபோட்டோஸ் அனுப்புறது பிடிக்காது. ஏன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வரும். இது ஏன்னா சும்மா இவங்க நமக்கு வந்து இவங்க ஃபோட்டோஸ் அனுப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பிளாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்சவங்களே இருந்தாலும். ஸோ எனக்கு அப்படி நடந்திருக்கு. ஸோ அதனால சொல்கிறேன். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நான் சொல்லுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரே எதிரியாக அனுப்பாமல் ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு பிக் வந்து ஒரு மினிமம் 10 பிக்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. அதை கொலேஜ் பண்ணி கூட நீங்கள் சிங்கிள் இமேஜாக கூட அனுப்பலாம். ஸோ இந்த மாடல்ஸ்லாம் இவங்க பண்ணுறாங்க போல் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஷாப் பார்த்துட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பசங்க படிக்கிற ஸ்கூல்ஸில் ரீச் பண்ணலாம். ஏன்னா இந்த ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் சின்ன பசங்களுக்கு பிடிக்குது. இப்போ நான் ப்ரேஸ்லெட் மேக்கிங் பண்ணுறேன் அப்படின்னா என் பையன் படிக்கிற ஸ்கூலில் வந்து நான் அங்கே கொண்டு போய் தான் நிறைய சேலாச்சுன்னு சொல்லலாம். ஒரு 30+ ஆர்டருக்கு மேலே அங்கே தான் வந்துச்சு. ஸோ நான் டெய்லி வந்து போகும்போது கலெக்ஷன் பேக்கில் எடுத்துகிட்டு போகிறேன். அவங்க பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு வீக்கோ இல்லை மறுநாளோ இல்லை 2-3 டேஸ்க்கு அப்புறமோ அவங்க பை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரீச் பண்ணலாம். இல்லை உங்கள் பையன் வந்து காலேஜ் படிக்கிறாங்க, உங்கள் பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்கன்னா ஸோ அவங்கள்ட்ட சில கலெக்ஷனை கொடுத்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிவிக்கலாம். இல்லை அவங்களோட வாட்ஸ்அப் மூலயமா அவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆஃப்லைனில் வந்து நியர்பையில் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்ட்ரீட்லேயே வந்து சின்ன ஸ்டால்ஸ்லாம் இப்போ வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய ஆன்லைன் பேஜஸ் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் ஒரு 6 to 9 அந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைமோ எப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்குமோ அந்த டைமில் வந்து சின்ன ஸ்டால் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கேட்டுக்கிட்டிங்கன்னா கூட அதில் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து வியூ பண்ணி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். சரி, இந்த வீட்டுக்கு வெளியில் வந்து இவங்க 6 to 9 வந்து சேல் பண்ணுவாங்க, இந்த ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் இது வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு 10 to 15 டேஸ் போக போக அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வர ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட்ஸ் ஒர்த்தாக இருக்குது, நீங்கள் வந்து குவாலிட்டியாக கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ உள்ள ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரீச் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ரீட்டை வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, மெயின் ஏரியாவுக்கு தான் நான் போகணும் அப்படின்னா மெயின் ஏரியாவுக்கு நான் போய் சேல் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம ஒரு பைக்கோ ஒரு ஸ்கூட்டியோ வச்சுருந்தோம்னா நம்ம அதில் கூட சேல் பண்ணுறாங்க. இப்போ ஹோம்மேட் பேக்கரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரௌனீஸ்லாம் வந்து நீங்கள் ஆன்லைன் பேஜ்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்கூட்டிலேயோ ஒரு டென்ட்டு போட்டோ ஈவினிங் டைமில் ஒரு 2 to 3 hours வந்து சேல் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீக்லி 1 டேவோ சண்டே மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இல்லைனா வீக்லி 2 days நீங்கள் ஈவினிங் டைமில் போய் பைக்கில் போய் நீங்கள் சேல் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஒரு பார்க்கு உங்கள் சைடு என்ன ஃபேமஸாக வந்து என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் அங்கே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேபிள் ஒன்றுமே தேவையில்ல, ஒரு டேபிளோ ஒரு சேரோ எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த வியூ கிடைக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் போகிறீங்க, லைட்டிங் உள்ள இடத்துல நீங்கள் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செட் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட்ஸும் நல்லா க்ளோயிங்காக தெரியும். உங்களோட ப்ராடக்ட்ஸும் லைட்டிங்கில் வந்து அவங்களுக்கு பார்க்குறதுக்கு தோணும்.
ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆஃப்லைன் மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளோட சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் செய்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைனில் எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.